பாத்திரத்தையும் எடுத்து, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. திராட்சைப்பழ ரசம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்பத்தை சீஷர்களுக்கு கொடுத்த பின்பு பாத்திரத்தை எடுக்கிறார். இது கிருபையின் பாத்திரமாகும். பானம் பண்ணுவதற்கு இந்த பாத்திரம் ஆயத்தமாக இருக்கிறது. பஸ்கா போஜனத்தின் போது யூதர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாத்திரத்தில் பானம் பண்ணுவார்கள். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவும் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தியில் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய சீஷர்களும் பின்பற்றி செய்ய வேண்டும். திருவிருந்தில் பங்கு பெறும்போது ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணினால் மாத்திரம் போதாது. திருவிருந்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நமது கண்கள் எப்போதுமே தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். தம்முடைய பந்திக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய விருந்தினர்களை வரவேற்கிறார். தம்மோடு கூட பந்தி இருக்கிறவர்கள் எல்லோரும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். இதை பற்றி இயேசு கிறிஸ்து விவரிக்கும் போது, இது புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒரு மாம்ச பிரகாரமான மனுஷனுடைய இரத்தம் என்றே ஜனங்கள் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிரத்யட்சமாக தமது இரத்தத்தை சிந்தின பின்பு அவருடைய இரத்தம் பாவத்தை போக்கும் இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தத்திற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து இங்கு திராட்சைப்பழ ரசத்தை பாத்திரத்தில் பானம் பண்ண சொல்லுகிறார். இது புது உடன்படிக்கைக்கு உரிய இயேசுவின் இரத்தமாகும். தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையில் அவர் பிரியமாக இருக்கிறார். உடன்படிக்கையின் எல்லா ஆசீர்வாதங்களும் சிலாக்கியங்களும் நமக்குரியவை. கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு குறைவில்லாமல் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் எல்லோருக்கும் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறார். அவருடைய இரத்தம் எல்லோருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்திய போது அந்த இரத்தம் ஒரு சிலருக்காக மாத்திரமே சிந்தப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ எல்லோருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை மீட்கும் மீட்பின் கிரயமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மனுஷருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பது புதிய உடன்படிக்கையாகும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையில் ஒப்புரவு உண்டாயிற்று. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவோருக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உறுதி பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும் சிலாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசிகள் எல்லோருக்கும் உரியது. இயேசு கிறிஸ்துவின் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு வருவதன் மூலமாகவே நமக்கு வருகிறது. ஆகையினால் கர்த்தருடைய பந்தியே அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாகும். திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்திற்கு அடையாளம். திராட்சை பழத்தில் இருந்து தண்ணீர் சேர்க்காமல் தயாரிக்கப்பட்ட திராட்சை பழ ரசம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் இல்லாமல் உடன்படிக்கையும் இல்லை. கல்வாரி சிலுவையில் கிறிஸ்துவானவர் சிந்திய திரு இரத்தமே நமது பாவங்களுக்கு பரிகாரம். இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் இரத்தம் நமது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த புது உடன்படிக்கையை தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். மோசேயின் பிரமாணத்திற்கு பதிலாக இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.